நிச்சயமாக அது ஒரு குறுகலான பாதையாக தான் தெரியுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியுங்க. அந்த இடம் வந்து அது இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு அந்த இடம் வந்து நிச்சயமாக பத்தாது. ஏன் அந்த மாதிரி ஒரு இடத்த தேர்ந்தெடுத்தாங்க என்பதே ஒரு கேள்விக்குறி. அது மட்டும் கிடையாதுங்க, அவ்வளோ பெரிய மக்கள் வெள்ளத்தில் போலீஸ் பாதுகாப்பு என்பது மிக மிக குறைவாக இருந்தது. கரூர் ஃபுல்லாக கரண்ட் வந்து ஷட் டவுன் பண்ணியிருந்தாங்க. ஆம்புலன்ஸ் வந்து அவ்வளோ கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் வந்த பிறகு தான் இவ்வளோ பிரச்சனையும் ஆச்சு. இது எல்லாமே இருக்குங்க. ஆனால் இது வந்து இந்த மரணத்தின் மூலம் நம்ம வந்து அரசியல் பேசுவதை விட அந்த உயிரிழந்த அந்த குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தேமுதிக சார்பாக தெரிவிச்சுக்கிறோம். இப்போ நான் நேரடியாக போகிறேன், அங்கே நேரடியாக மக்களையும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களையும் சந்திச்சுட்டு அங்கேயும் பிரஸ் மீட் இருக்கும், என் கருத்துக்களை அங்கே சொல்றேன். இதை விட அகலமான இடம் நல்ல பெரிய இடமா சார்பில் கேட்கப்பட்டது. ஆனால் காவல்துறை சார்பில் இந்த இடம் தான் கொடுக்கப்பட்டது. அதாங்க இப்போ நான் நேராக அங்கே போறேங்க, மக்களையும் பாதிக்கப்பட்ட எல்லாரையுமே இப்போ நான் சந்திச்சுட்டு உண்மை நிலை என்னன்றதை நான் அங்கே பிரஸ் மீட்ல நிச்சயமா உங்களுக்கு சொல்வேன். பட் இது வந்து தவறான ஒரு முன்னுதாரணம். இனிமேல் இது மாதிரி நடக்கக்கூடாதுன்றதை மட்டும் சொல்றேன். ஏன்னா நான் கேப்டன் கூடயே இருந்தவ, அவ 1990 எங்க கல்யாணம் ஆனதுலேருந்து எவ்வளோ பெரிய ஒரு க்ரௌடோட தான் கேப்டன் கூட நான் போயிருக்கேன் எல்லா இடத்துக்கும். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் மனசு கஷ்டமா இருக்கு. குழந்தைங்கள்ல இருந்து இளைஞர்கள், பெண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப ரொம்ப ஒரு துயரமான ஒரு சம்பவம் இன்னைக்கு தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. நிச்சயம் இது வந்து எல்லாருக்குமே ஒரு வேதனையான ஒரு மொமெண்ட். அவங்களுக்கு எல்லாருக்கும் ஆழ்ந்த இரங்கலை நான் தெரிவிச்சுக்கிறேன்.